Good morning students. CSIR net July 2024 on the question தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Consider the contour gamma given by gamma of theta is equal to e power 2i theta for theta lies between 0, pi by 2 and 1 plus 2 into e power 2i theta for theta belongs to pi by 2, 3 pi by 2 and e power 2i theta for theta belongs to 3 pi by 2, 2 pi. Then what is the value of integral over gamma dz divided by z into z minus 2 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு கான்டூர் கொடுத்துட்டாங்க. தென் இந்த கான்டூரை பொறுத்து கிவன் ஃபங்க்ஷன் இருக்குல்லையா, இதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 0, செகண்ட் ஆப்ஷன் இஸ் pi I, தேர்ட் ஆப்ஷன் இஸ் மைனஸ் pi I அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் 2 pi I. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு கான்டூர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எதனுடைய வேல்யூ கேட்குறாங்க, இன்டெக்ரல் ஓவர் காமா dz டிவைடட் பை z into z minus 2. இந்த இன்டெக்ரல் வேல்யூ தான் நமக்கு கேட்குறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், காச்சிஸ் ரெசிடியூ தேற்றத்தின்படி இன்டெக்ரல் ஓவர் காமா f of z dz. இதனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 2 pi I into ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to zj, where zj are singularities of f of z or poles of f of z lies inside the contour gamma அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இப்போ கிவன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, கிவன் இன்டெக்ரல், இதில் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இது எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கலாம். தென் இந்த எஃப் ஆஃப் இசட்டுக்கு நம்ம சிங்குலர் பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த காமாங்கிற கான்டூருக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டில் ரெசிடியூ கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெசிடியூஸை நம்ம சம் பண்ணணும். அதாவது இங்கே நமக்கு சமேஷன் j ஈக்குவல் டு 1 to n அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். அதாவது எத்தனை சிங்குலர் பாயிண்ட்ஸ் இந்த கான்டூருக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரெசிடியூ கால்குலேட் பண்ணி அதை சம் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 2 pi I ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதனுடைய வேல்யூக்கு தான் இந்த இன்டெக்ரல் ஈக்குவல். இப்போ கிவன் இன்டெக்ரலில் எஃப் ஆஃப் இசட்னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை z இன்டூ z மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு. இதனுடைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணி. இப்போ z இன்டூ z மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, therefore z ஈக்குவல் டு 0 ஆர் z ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற 2 சிங்குலர் பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த 2 சிங்குலர் பாயிண்ட்ஸில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிவன் கான்டூர் காமாக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு காமாவுக்கான நேச்சர் இருக்கு இல்லையா, காமா எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, காமா ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2i தீட்டா ஃபார் தீட்டா பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0, pi by 2. நெக்ஸ்ட்டு 1 + 2 இன்டூ இ பவர் 2i தீட்டா ஃபார் தீட்டா பிலாங்ஸ் டு pi by 2, 3 pi by 2. நெக்ஸ்ட்டு இ பவர் 2i தீட்டா theta belongs to 3 pi by 2, 2 pi. இப்போ இந்த இன்டர்வல் 3 இன்டர்வல்ஸ்லாம் நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 0, pi by 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தீட்டா 0வாக இருக்கும்போது காமா ஆஃப் தீட்டாவுடைய வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ e பவர் 0 ஆகும், அதனுடைய வேல்யூ 1 ஆகும். நெக்ஸ்ட் தீட்டாவுக்கு பதிலாக pi by 2ன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடும், e பவர் I pi அப்படின்னு ஆகும். e பவர் I pi னுடைய வேல்யூ நமக்கு என்ன தெரியும், cos pi ப்ளஸ் I sin pi. அதில் காஸ் பையினுடைய வேல்யூ -1, சைன் பையினுடைய வேல்யூ 0. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து -1 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது தீட்டா எந்த இன்டர்வல் நம்ம எடுத்துக்கிறோம், 0, pi by 2 அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் இன்டர்வல் நம்ம எடுக்கும்பொழுது காமாவினுடைய வேல்யூ நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, முதல்ல 0வாக இருக்கும்போது இதனுடைய வேல்யூ நமக்கு e பவர் 0 அப்படின்னு ஆகும். e பவர் 0ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு pi by 2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது e பவர் 2 இன்டூ I இன்டூ pi by 2 அப்படின்னு ஆகும். 2 கேன்சல் ஆகிடும், e பவர் I pi. இதனுடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல், காஸ் பை ப்ளஸ் I sin pi. அதனுடைய வேல்யூ -1. அப்போ 1, -1 இந்த இன்டர்வலில் நமக்கு காமா ஆஃப் தீட்டானுடைய வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ காமாவை நம்ம இசட்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இசட்னுடைய வேல்யூ -1லேருந்து +1 வரைக்கும் வேரி ஆகுது. இது எப்படி நம்ம நோட் பண்ணலாம் ஷார்ட்டாக, மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தேன் 1. அதாவது சென்டர் 0 அண்ட் ரேடியஸ் 1 உள்ள ஒரு சர்க்கிளாக ஃபஸ்ட் இன்டர்வலில் தீட்டா சூஸ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே போல் செகண்ட் இன்டர்வல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னாகும், அதாவது தீட்டா பிலாங்ஸ் டு pi by 2, 3 pi by 2 இப்படி நம்ம சூஸ் பண்ணும்பொழுது காமா ஆஃப் தீட்டானுடைய வேல்யூ நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், ஃபஸ்ட்டு காமா ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எப்படி கொடுத்துருக்காங்க, 1 + 2 இன்டூ இ பவர் 2i தீட்டான்னு இருக்குது. 2i தீட்டாவுக்கு பதிலாக pi by 2 நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், 2 கேன்சல் ஆகிடும். இப்போ e பவர் I pi ஆகும். e பவர் I pi னுடைய வேல்யூ cos pi ப்ளஸ் I sin pi, அதனுடைய வேல்யூ -1. அப்போ 1 - 2 அப்படின்னு ஆகும். இதனுடைய வேல்யூ -1. அதாவது pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது.
நெக்ஸ்ட்டு 3π/2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா காமா ஆஃப் தீட்டா இதனுடைய வேல்யூ எப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் 1 + 2 × e⁻2i × 3π/2 இங்கேயும் 2 கேன்சல் ஆகிடும் நமக்கு 3πi ஆகும். இப்போ e⁻3πiனா நமக்கு எப்படி நோட் பண்ணுவோம் cos 3π + i sin 3π அங்கேயும் நமக்கு -1 தான் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த இடத்துலையும் நமக்கு 1 - 2 அதாவது -1 நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு ஆகிடும். அப்போ இதனுடைய வேல்யூவும் -1 தான். இப்போ காமாவை நம்ம இசட்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இசனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது -1க்கு ஈக்குவலாக இருக்குது. செகண்ட் இன்டர்வலில் நம்ம டீட்டாவை சூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் தேர்ட் இன்டர்வல் எடுத்துக்கலாம். தேர்ட் இன்டர்வலில் டீட்டா எப்படி கொடுத்துருக்காங்க டீட்டா பிலாங்ஸ் டு 3π/2, 2π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வலில் சூஸ் பண்ணும்போது காமா ஆஃப் டீட்டாவுடைய வேல்யூ நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது e⁻2i தீட்டா இல்லையா e⁻2i தீட்டா தீட்டானா நமக்கு 3π/2 ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடும் e⁻i3π இதனுடைய வேல்யூ என்னென்னு நம்ம நோட் பண்ணோம் -1 நம்ம நோட் பண்ணோம் இல்லையா இங்கே நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2πன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா e⁻2i × 2π அப்படின்னு ஆகும். அப்போ 4πiனுடைய வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும் cos 4π + i sin 4π cos 4πனுடைய வேல்யூ வந்து +1 sin 4πனுடைய வேல்யூ 0 அப்போ இதனுடைய வேல்யூ 1ன்னு ஆகுது. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம இசட்னு காமா ஆஃப் தீட்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் இசனுடைய வேல்யூ <1. அப்போ இந்த 3 இன்டர்வல்லையும் நம்ம தீட்டா சூஸ் பண்ணும்பொழுது நமக்கு எப்படி கான்டூர் எக்ஸிஸ்ட் ஆகுது சென்டர் 0 அண்ட் ரேடியஸ் 1 உள்ள ஒரு சர்க்கிளாக தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது மூணையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு சென்டர் 0 ரேடியஸ் 1 உள்ள சர்க்கிளாக தான் கான்டூர் எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் அதுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய f(z)னுடைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா 0ங்கிற இந்த சிங்குலர் பாயிண்ட் மட்டும்தான் கிவன் கான்டூருக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகும். 2ங்கிற இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ரேடியஸ் 1 இருக்கிறதுனால 2ங்கிறது 1க்கு அவுட்டரில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இந்த சிங்குலர் பாயிண்ட் வந்து நம்ம கிவன் கான்டூருக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் 0ங்கிற இந்த பாயிண்ட்டில் மட்டும் ரெசிடியூ கால்குலேட் பண்ணி அதை நம்ம 2πiயால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் கிவன் இன்டெக்ரல் வேல்யூ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணலாம். சின்ஸ் z = 0 இஸ் அ சிம்பிள் போல். இப்போ சிம்பிள் போலாக இருந்ததுன்னா ரெசிடியூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ரெசிடியூ ஆஃப் f(z) எப்படி நம்ம நோட் பண்ணுவோம் லிமிட் z tends to 0 அதாவது 0ங்கிற அந்த பாயிண்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால லிமிட் z tends to 0 நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே z - 0 × f(z)ங்கிறது இங்கே 1/z × z - 2. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறோன்னா என்னாகும் லிமிட் z tends to 0 இங்கே z இந்த z இந்த z நமக்கு கேன்சல் ஆகிடும் 1/z - 2 அப்படின்னு ஆகும். z tends to 0 நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோன்னா என்னாகும் நமக்கு -1/2 அப்படின்னு நமக்கு ரெசிடியூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதை வந்து 2πiயால் மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது இந்த இன்டெக்ரல் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் 2πi × -1/2. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ கிவன் இன்டெக்ரல் வேல்யூ வந்து -πi. நம்ம ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க -πiன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் தான் இங்கே கரெக்டாக மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங்.